முதலாவது கேள்வி வந்து ஒரு ஈஸியான கேள்விகள் தான் முதலாவது வந்திருக்கு. அதாவது வந்து 2000 மீட்டரை கிலோமீட்டரில் காட்டுகன்னு சொல்லியிருக்கு. 2000 மீட்டரை கிலோமீட்டர்ல கிலோமீட்டரை பற்றி எங்களுக்கு தெரியும். சரியா? மீட்டர் கிலோமீட்டரை பற்றி எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க பார்த்தோம்னா ஒரு கிலோமீட்டர் வந்து எங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு கிலோமீட்டர்ன்றது எங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? 1000 மீட்டர் தெரியும். சரியா? ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டர் பாருங்க, நான் சொல்லிக்கலே எல்லாமே நோம சின்னந்தானே சின்ன விஷயம் தான் என்று போட்டு போட்டு சைன் பண்ணிச்சுன்னா சொல்லுங்க. ரைட் ஒன் ஓபன் பண்ணுங்க. சின்னந்தானே சின்ன விஷயம் தானே விட்டுட்டு போக கூடாது. சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வைக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர். சரியா? அதே மாதிரி நான் இப்ப அதை எதுனா மிச்சத்தையும் சொல்லி கொண்டு போறேன் பாருங்க. இது சின்னதா இருக்கு சில பேருக்கு வந்து இதுதான் பேசிக் வந்து சில பேருக்கு தெரியாம இருக்கு. சொன்னா எல்லாத்தையும் வந்து எல்லாருக்குமே ஏத்த மாதிரி சொல்லி கொண்டு தான் போவேன். சரியா? அப்ப இது ஒரு கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர் எங்களுக்கு தெரியும். அப்ப நான் ஸ்டார்ட்ல இருந்து போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரும்? இது ஒரு கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். ஒரு மீட்டர் வந்து எங்களுக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர் எங்களுக்கு தெரியும் 10 மில்லிமீட்டர் தெரியும். சரியா? இது வந்து இதுக்குரிய இதா இருக்கு. இப்ப இதுல வந்து 2000 மீட்டரை கிலோமீட்டர்ல கரெக்டா. இப்ப 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டர் 2000 மீட்டர் எத்தனை கிலோமீட்டரா இருக்கும்? 2 கிலோமீட்டரா இருக்கும். அதாவது வந்து 2000 மீட்டரை என்ன செய்யணும்? 1000 பிரிச்சோம்டா எப்படி வரும்? 2 கிலோமீட்டர் வரும். சரியா? 2000 மீட்டர் 1000 பிரிச்சோம்னா எப்படி வரப்போகுது? 2 கிலோமீட்டர் வரும். சரி, சிம்பிளா இருக்கலாம் சில பேருக்கு வந்து இது கவனிக்கிறப்பல மீட்டர் கிலோமீட்டருக்கு மாத்திக்கல, சென்டிமீட்டருக்கு மாத்திக்கல, 100 200 இதுல வந்து நீங்க என்ன செய்யலாம்? மாறி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அடுத்த ரெண்டாவது பாருங்க, ஒரு தீர்க்க கள்ளி இருக்கு. சரியா? ரெண்டாவது தீர்க்க கள்ளியில வந்து என்ன சொல்லி இருக்கு? 5x வந்து 20. அப்ப 5x 5x 20. அப்ப 5x 20 எங்களுக்கு தெரியும் சமனுக்கு இங்கால ஏதாச்சும் ஒன்றை சமனுக்கு இங்கால பெருக்கிட்டு இருந்துச்சுன்னா சமனுக்கு இங்கால வந்துச்சுன்னா என்ன செய்யும்? பகுபடும். சமனுக்கு இங்கால அதாவது நான் சொல்றேன், சமனுக்கு இங்கால பெருக்கிட்டு இருக்கிறது எக்ஸ் வந்து 5 என்ன செஞ்சுட்டு இருக்கு? இதுல வந்து எக்ஸ் 5 வந்து ஒரு தர எக்ஸ் வந்து 5 வந்து பெருக்கிட்டு இருக்கு. அப்ப சமனுக்கு இங்கால பெருக்கிட்டு இருக்கிறது சமனுக்கு இங்கால வந்து என்ன செய்யும்? பிரிபடும். அதுவே இப்ப ஒரு எக்ஸின் கீழ் 5 இருந்துச்சுன்னா சமனுக்கு இங்கால என்ன செய்யுது? எக்ஸ் 5 வகுத்துட்டு இருக்கு. அது வந்து என்ன செய்யும்? சமனுக்கு இங்கால வந்துச்சுன்னா பெருக்கப்படும். அப்ப தர 5 இங்கால வரும். அது மாதிரி இங்கால சமனுக்கு இங்கால சக 5 இருந்துச்சுன்னா சமனுக்கு இங்கால வரைக்கும் என்ன வரும்? சய 5 வரும். சரியா? இது இங்கால வரைக்கும். அதே மாதிரி சய 5 இங்க இருந்துச்சுன்னா சமனுக்கு இங்கால வரைக்கும் எப்படி வரும்? சக 5 வரும். அப்ப இங்க பாருங்க 5x 20. அப்ப 5 தர x 20. அப்ப 5 தர x 20 x எப்படி இருக்கும்? இங்க பெருக்கிற x வந்து என்ன செய்ய பிரிக்கும்? x எப்படி வரும்? x 20/5. என் வாய்ப்பாடு தெரியாட்டி நீ மேட்ச் விட்டு போறது உனக்கு உன்னை பொறுத்தது. அதாவது வாய்ப்பாடு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நீ வாய்ப்பாடு வந்து உனக்கு 12 வரையாச்சும் மினிமம் தெரிஞ்சுக்கணும். அதை வச்சுதான் கொஞ்சம் தவான் பண்ணலாம். இப்ப இந்த 3 2 சொல்லி உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா நீ மற்ற செய்கிறதுல எதுவுமே இல்லை. அது நீ தான் பாடமாக்கணும். வாய்ப்பாடு பாடமாக்குறது உன்னோட வேலை. அப்ப இதெல்லாம் பிடிச்சாச்சுன நான் சரியா? அடுத்ததை பார்ப்போம். சுருக்குக 5a தர a வர்க்கம். சரியா? சுருக்குக 5a தர a வர்க்கம் இருக்கு. அப்ப 5a தர a வர்க்கம் இருக்குண்டா இதுல நாங்க பார்த்தோம்டா 5a தர a வர்க்கம் இருக்கு. இங்க பாரு 5 ஒரு நம்பர். சரியா? 5 ஒரு இலக்கம். அது தனியே இருக்கும். a என்றது இன்னொரு வேற. அதாவது வந்து இது ஆடண்டா இது மாடு. ஆடு தர மாடண்டா ஆடு தர மாடண்டே தான் இருக்க போகுது. ஆடு வேற மாடு வேற, மாம்பழம் வேற கொய்யாப்பழம் வேற. அப்ப அது மாதிரி 5 வேற a வேற. 5 வேற
ஏன்றது பேரு. அப்ப நம்பர் இருக்கிற 5 வந்து என்ன செய்யும்? 5 5ஆவே இருக்கும். சரியா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு நாங்க அடுக்கு கதைக்க போறோம்டா, ஏதாச்சும் ஒரு நம்பர்ல அடுக்குண்டா என்ன மாதிரி இருக்கும்? ஏ இந்த ஏ என்றா சும்மா அப்படி ஒரு ஏ என்று இப்படி இருக்கண்டா, இதுக்கு என்ன ஏ ஓராம் அடுக்குண்டா எங்களுக்கு தெரியும். அதாவது வந்து ஒரு 10 இருக்கண்டா 10 ஓராம் அடுக்கு இது. இதுவே ஒரு 5 இருந்துச்சுண்டா 5 ஓராம் அடுக்கு. 5 ஓராம் அடுக்கு எந்த ஒரு நம்பர் முதலாம் அடுக்கு என்ன அதே நம்பரா தான் இருக்கும். அப்ப 5 ஓராம் அடுக்கு 5, 10 ஓராம் அடுக்கு 10, ஏ ஓராம் அடுக்கு ஏ என்ன தெரியும். அது மறைமுகமா இந்த ஒன்று இருக்கு. சரியா? அப்ப எனக்கு மறைமுகமா இருக்குன்னு தெரியும். அப்ப எனக்கு என்ன தெரியும்? இப்ப 5 நான் இப்போ டைரக்டா போடலாம். நான் உனக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். சில பேருக்கு அடிப்படையில சொல்றதுக்காக சொல்றேன் பாருங்க. ஏ வந்து என்ன போடலாம்? ஏ இந்த ஓராம் அடுக்கு தர ஏ இந்த 2ஆம் அடுக்குன்னு போடலாம். இங்க எங்களுக்கு தெரியும் சுட்டிகள்ல எங்களுக்கு தெரியும் என்ன? அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடிகள் சமனாக அடிகள் இங்க என்ன? இங்க வந்து அடி என்ன? ஏ. அப்ப அடி வந்து இங்க என்னது? ஏ. இங்கேயும் அடி ஏ. அப்ப இந்த ரெண்டுக்கும் அடி என்ன? ஏ. அப்ப அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். அப்ப அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும் என்றால் எப்படி வரும்? 5 இங்கால ஏ ஏக்கும் இங்க ஏக்கும் அடி வந்து என்ன? ஏ. அப்ப அடுக்குகள் கூட்டப்படும். அப்ப 1 சக 2. அப்ப இப்படி வர போகுது 5 ஏ கனம் என்று வரும். சரியா? இதுவே நாங்க சுற்றில எங்களுக்கு எப்படி தெரியும்? அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும்? ஏ என்ற 5ஆம் அடுக்கு இருக்கு, ஏ என்ற 2ஆம் அடுக்கு இருக்கு. அப்ப அடிகள் சமனாக இருந்து அடிகள் சமனாயிருக்கு பார், அடிகள் சமனாயிருக்கு, அடிகள் சமனாயிருந்து வகுக்கப்படும் போது நான் வகுக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கழிப்படும். அப்ப ஏ என்ற 5 சய 2 வரும். அப்ப ஏ என்ற 3 வரும் இதுல. சரியா? அடிகள் சமனாக இருந்து அடுக்குகள் வகுக்கப்படும் போது கழிக்கப்படும். அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அப்ப ஏ 5 ஏ கனம் உங்களுக்கு வரப்போகுது இதுல. சரியா? ஓகே, அடுத்தது பார். அடுத்ததுல வந்து சொல்லி இருக்கு ரூபாய் 20 60 வீதத்தை காண்க. ரூபாய் 20 60 வீதத்தை காணட்டாம். சரியா? அப்ப 20 ரூபாய் ரூபாய் 20 60% காணண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். வீதம் வந்து நாங்க என்னது கதைக்கிறோம்? நாங்க முதல்ல சொல்லியிருக்கிறோம் வீதம் வந்து 100க்கு தான் கதைப்போம். அப்ப 100க்கு 60 ரூபாய் தர 20க்கு எவ்வளவு? வீதம் வந்து நாங்க என்னது கதைப்போம்? 100க்கு கதைப்போம். அப்ப வீதம் வந்து 100க்கு கதைப்போம் என்றா 100க்கு வந்து 60, ஆகவே வந்து 20க்கு எவ்வளவு பார்க்கணும். அப்ப 100க்கு 60, ஆகவே 20க்கு எவ்வளவு பார்க்கணும். அப்ப 100க்கு 60 20க்கு எவ்வளவு பார்த்தோம்டா இங்க பாரு, இங்க ஒரு சேவரையும் இங்க ஒரு சேவரையும் வெட்டுவோம், இங்க ஒரு சேவரையும் இங்க ஒரு சேவரையும் வெட்டுவோம். 6 2 12. அப்ப 60 வீதம் என்றது என்னது? 12. மங்காயா தேங்காயா ரூபா. கட்டாயம் இந்த ரூபா போடணும். வேற ஒரு 2 மார்க்ஸ்ல இந்த ஒரு மார்க்ஸ் இல்லாம போயிடும். நீ இந்த ரூபா போட அப்படின்னா 60 ரூபா. அதாவது வந்து 60 வீதம் சொல்லியிருக்கல. அப்ப 60 வீதம் என்னது கலைக்கிறது? வீதம் எங்களுக்கு தெரியும் என்னண்டு? வீதம் வந்து 100க்கு தான் கதைப்போம். அப்ப வீதம் வந்து 100க்கு கதைப்போம்டா இது வந்து 100க்கு 60 ரூபாண்டா 20 ரூபாய்க்கு எவ்வளவு? 12 ரூபாய். சரியா? விளங்காட்டிகள் அடுத்தது தொடை ஏ வந்து என்ன சொல்லி இருக்கு? 2 நிறையன் மடங்குகள். பி வந்து என்ன சொல்லி இருக்கு? 3 நிறையன் மடங்குகள் சொல்லி இருக்கு. அப்ப தொடை ஏ வந்து 2 நிறையன் மடங்குகள், தொடை பி வந்து 3 நிறையன் மடங்குகள் சொல்லி இருக்கு. அப்ப இங்க பாரு, தொடை ஏ வந்து 2 மடங்குகள் சொல்லி இருக்கா. 2 மடங்குகள் என்ன சொல்லு? 2 மடங்குகள் என்றா 2 நிறையன் மடங்குகள் யாராவது சொல்லுங்க. 2 4 6 8 10. 2 4 6 8 10 12 எது மட்டும் சொல்ல இல்ல. அப்ப எங்க மட்டுமே எங்களுக்கு தெரியாது. எங்க மட்டுமாச்சு அது போகும். எது மட்டும் அவன் சொல்ல இல்லை. அப்ப அதனால வந்து எங்களுக்கு தெரியாது. அப்ப எங்க மட்டும் போகும் எங்களுக்கு
தெரியாது. சரியா? அப்ப இங்க பாரு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா b என்னன்னு சொல்லியிருக்கு. 3 நிறைய மடங்கு. அப்ப 3 நிறைய மடங்குன்னா எப்படி வர போகுது? 3, 6, 9, 12, 15 இப்படி போகுது. இப்ப அடுத்தது என்ன சொல்லியிருக்கு? a இடைவெட்டு b. a இடைவெட்டு b. a இடைவெட்டு b என்ற என்ன மீனிங்? a-க்கும் b-க்கும் பொதுவானது. அப்ப a-க்கும் b-க்கும் பொதுவானது இங்க என்னது சொல்லுங்க? 6 6 12 6 12 அப்படியே எவ்வளவு எழுதி கொண்டு போனோம்னா என்ன வரும் இங்க? 18 வரும். அப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? ஒரு மூலகத்தை எழுதட்டான். இந்த a இடைவெட்டு b என்றது ஒரு மூலகம் எழுதட்டான். ஒரு மூலகம் என்ன எழுதலாம்? 6 எழுதி கொள்ளலாம். இல்லாட்டி நீங்க என்ன எழுதலாம்? உனக்கு விரும்பின ஏதாச்சும் ஒன்று எழுதி கொள்ளும். ஒன்றுதான் கேட்டவன். விரும்பின ஏதாச்சும் ஒன்று எழுது. 12 எழுதலாம். 6 மடங்குல நீ என்னவா எழுதினீங்கன்னா உனக்கு சரியான விட. 6 மடங்குல என்ன எழுதினாலும் சரியான விட. 18 எழுதலாம். 6 எழுதலாம். என்ன எழுதலாம்? 6 எழுதலாம். 12 எழுதலாம். 18 எழுதலாம். அப்படி 6 மடங்குல ஏதாச்சும் ஒன்று நீ எழுதி விட்டீங்கன்னா உனக்கு அதுக்குரிய மார்க்ஸ் வந்துடும். சரியா? 6 இந்த மடங்குல வந்து ஏதாச்சும் ஒன்று எழுதினா அதுக்குரிய மார்க்ஸ் வந்து வந்துடும். சரியா? விளங்காட்டி கேட்கணும். அடுத்தது பாருங்க. 1 0 1 2 அடி 10 தருங்க. துவிதன் தந்திருக்கா. அத வந்து அடி 10 தருங்க. துவிதன் தந்திருக்கான் அடி 10 சிரவணம் பண்ணா. இப்ப நான் சொல்றது பாரு. துவிதன் தந்திருக்கான் அடி 10 சிரவணம் பண்ணா. துவிதன் தந்திருக்கான் அடி 10 சிரவணம் பண்ணா. என்ன செய்யணும்? துவிதன் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப துவிதன் நான் எழுதினோம்டா 1 0 1 நடுவுல விட்டு எழுதுறேன். சரியா? இது வந்து என்னது? 2 அடியா கொண்டதான் துவிதன். சரியா? 2 அடியா கொண்டிருக்கேன்டா. இத வந்து நான் என்ன செய்யணும்? 10க்கு மாத்தணும். இது வந்து இப்ப நார்மலா 10ல ஒரு நம்பர் இருக்குண்டா. ஒரு 215 என்றா இந்த முதலாவது இடம் வந்து என்னது? 1 இடம். இரண்டாவது இடம் வந்து என்னது? 10 இடம். இது வந்து என்னது? 100 இடம். அப்ப 1க்கள் 10க்கள் 100க்கள் உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு நம்பர், அதாவது 255 ஒரு 255 215 ஒரு நம்பர் சொல்லிக்கல வந்து எனக்கு தெரியும் என்னது? இது வந்து ஒரு சும்மா ஒரு நம்பர் எனக்கு தெரியும். நம்பர்ல வந்து இது 10ல நான் சும்மா எண்ணக்கூடிய நம்பர் வந்து 10 தான் இருக்கும். அப்ப அடி 10ல இருக்கும். அப்ப இது 5 1 இடம் 10 இடம் 100 இடம் எனக்கு தெரியும். அதே மாதிரி துவிதன்ன்றது என்னது? அடி 2 கொண்டது. அப்ப அடி 2 கொண்டது இல்ல. அப்படி வரப்போகுது இது. இந்த இடம் வரப்போகுது 2ന്റെ 0ஆம் இடம். சரியா? இந்த இடம் வரப்போகுது 2ന്റെ 1ஆம் இடம். இந்த இடம் வரப்போகுது 2ന്റെ 2ஆம் இடம். சரியா? இங்க பாரு 2ന്റെ 0ஆம் இடத்துல ஒரு நம்பர் இருக்கு 1 இருக்கு. அப்ப 2ന്റെ 0 தர 1. 2ന്റെ 1ஆம் இடத்துல என்ன இருக்கு? 0 இருக்கு. அப்ப தர 0. 2ന്റെ 2ஆம் இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப தர 1. இங்க பாரு எந்த ஒரு இலக்கத்தினதும் 0ஆம் அடுக்கு என்னது? 1. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். எந்த ஒரு இலக்கத்தினதும் 0ஆம் அடுக்கு என்னது? 1. ஆகவே 1 தர 1 1. இங்க பாரு 2ന്റെ 1ஆம் அடுக்கு. 2ന്റെ 1ஆம் அடுக்கு என்ன? 2ന്റെ 1ஆம் அடுக்கு 2 தர 0. ஆகவே 0. இங்க பாரு 2ന്റെ 2ஆம் அடுக்கு. 2ന്റെ 2ஆம் அடுக்கு என்ன? 4. அப்ப 4 தர 1 சமன் 4. அப்ப இவ்வளவு கூட்டி எழுதணும். இவ்வளவு கூட்டி எழுதினா என்ன வரப்போகுது? 4 கொண்டும் 5. அப்ப இதுக்குரிய விட என்ன? 5. நீ 5 போட்டு கீழே 10 போட்டுக் கொள்ளலாம். இல்லாட்டி என்ன? அப்படி 5 டைரக்டா விடலாம். 5 போட்டு 10 போட்டுக் கொள்ளலாம். இல்லாட்டி 5 டைரக்டா விடலாம். சரியா? அடுத்து விளங்காடி கேட்கணும்.
சூத்திரம் PQ மைனஸ் R சமன் U இல் P ஐ எழுவாய் ஆக்குக. சரியா? எழுவாய் மாற்றம் என்ன சொன்னா? பெருக்கிறதாங்க அளவை பிரிக்கும், பெருக்கிறதாங்க அளவை பிரிக்கும், பிரிக்கிறதாங்க அளவை பெருக்கும், கூட்டுறதாங்க அளவை கழிக்கும், கழிக்கிறதாங்க அளவை கூட்டும். இவ்வளவுதான். இதை வச்சு தெரிஞ்சு கொண்டீங்கன்னா எழுவாய். அதுல என்ன சொல்றது? முதல்ல பிரேக்கெட் இருந்துச்சுன்னா பிரேக்கெட் உடைச்சு கொண்டு போவேன். அப்படி எப்படியோ ஒன்றா செஞ்சு கொண்டு போவேன். அதுதான் எழுவாய் மாற்றத்தின் இதா இருக்கும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா PQ மைனஸ் R சமன் U. சரியா? இதுல P எழுவாயாக்கிட்டாங்க. சமனுக்கு இங்கால P மட்டும்தான் இருக்கணும். சமனுக்கு இங்கால மிச்சம் எல்லாத்தையும் வந்து நாங்க சமனுக்கு இங்கால கொண்டு வரணும். சமனுக்கு இங்கால P மட்டும்தான் இருக்கணும். சமனுக்கு இங்கால நாங்க மிச்சம் எல்லாத்தையுமே சமனுக்கு இங்கால வந்து கொண்டு வந்துடணும். சரியா? சமனுக்கு இங்கால வந்து நாங்க என்ன செஞ்சு கொண்டு வரணும்? P தவிர மிச்சம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறோம். இப்ப பாப்போம். PQன்றது வந்து என்ன இருக்கு? PQன்றது P-யோட பெருக்கிட்டு இருக்கு. அப்ப அதை இப்போதைக்கு ஒன்றும் செய்யலாது. சரி, இங்கால அதை தவிர்த்து Rன்றது என்ன செய்யுது? உடனே பண்ணி Q கொண்டு இங்க போடலாது. கழிச்சிட்டு இருக்கு ஏதோ ஒன்று. அப்ப இங்க பாரு, PQன்றது அது ஜோடியா இருக்கு. அப்ப இந்த ஜோடியா இருக்கிறது நாங்க இப்ப பிரிக்கலாது. அது கொஞ்ச நாளைக்கு ஜோடியாவே இருக்கட்டும். சரியா? அங்க ஜோடியா இருக்கட்டும். நாங்க பார்த்தோம்னா இங்க கழிவட்டு இருக்கிறது என்னது? R. அப்ப R வந்து இங்க கழிவட்டு இருந்துச்சுண்டா சமனுக்கு இங்க வந்து என்ன செய்யும்? கூட்டுப்படும். சரியா? R வந்து கழிவட்டு இருக்கிறது சமனுக்கு அங்கால என்ன செய்யும்? கூட்டுப்படும். அப்ப PQ சமன் U பிளஸ் R. சரியா? PQ சமன் U பிளஸ் R. இப்ப PQ தனியா இருக்கிறோம். பெருக்கி கொண்டு தனியா இருக்கிறோம். அப்ப என்ன செய்யலாம்? இங்க பெருக்கிற Q எனக்கு P தான் வேணும். பெருக்கிற Q நம்ம என்ன செய்யும்? பிரிக்கும். ஆகவே P சமன் U பிளஸ் R. இவ்வளவு சேர்த்து தான் பிரிக்கும். தனியா கொண்டே பிரிச்சு வருது Q. சரியா? U plus R over Q. log அடி 3 9. log அடி 3 9. அப்ப log அடி 3 9 என்றா எனக்கு தெரியும் log அடி 3 9. அப்ப log அடி 3 9 எனக்கு தெரியும். logல வந்து log அடி a இருந்துச்சுன்னா இது வந்து எனக்கு 1 தெரியும். சரியா? அடியும் அடுக்கும் 1 இருந்துச்சுன்னா logல வந்து அடியும் அடுக்கும் 1 இருந்துச்சுன்னா லொக்குல அடியும் அடுக்கும் 1 இருந்துச்சுன்னா எனக்கு தெரியும் 1 தெரியும். அப்ப நான் இந்த 3 அடி இருக்குண்டா அடுக்கும் வந்து 3 இருக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணணும். அப்ப 3 அடுக்கு அடி இருந்துச்சுன்னா அடுக்கையும் வந்து நான் என்ன செய்யணும்? 3 இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணணும். அப்ப நான் என்ன செய்வேன்? இத 3 அடுக்கா எழுத பார்ப்பேன். இந்த 9 3 அடுக்கா எழுத பார்ப்பேன். அப்ப எழுதினா அப்படி வரலாம். log 3 இந்த 9 எழுதலாம், 3 2ஆம் அடுக்குன்னு எழுதலாம். சரியா? இப்ப இத நாங்க இது எப்படி இருக்கு? இப்ப இதுல log 3 2ஆம் அடுக்குன்னு இருக்கு. அப்ப பாரு, அடி a இன் a என்றா அதுக்கு மேல இருக்கிறது நாங்க டைரக்டா கொண்டு போய் முன்னுக்கு எழுதலாம். அதுக்கு மேல இருக்கிறது நாங்க டைரக்டா கொண்டு போய் முன்னுக்கு எழுதலாம். எப்படி இருக்குன்னு வைங்க. log a இன் 5ஆம் அடுக்கு இந்த 5 கொண்டு போய் முன்னுக்கு எழுதலாம். அப்ப எழுதின எப்படி எழுதலாம்? 5 log a இன் a 5 தர 1 சமன் 5 எழுதலாம். எப்ப லொக்கிங்க நோட் பண்ணுங்க. ஓகே, பாருங்க. அப்ப அடி a இன் ஏதாச்சும் ஒரு மேல ஒரு b-ஆ மடக்கன் இருக்கா அந்த b-ய நாங்க முன்னுக்கு கொண்டு எழுதலாம். b-ய முன்னுக்கு கொண்டு எழுதலாம். அப்ப b-ய முன்னுக்கு கொண்டு எழுதினோம்டா a இன் a-ஆ மடக்கன் இருக்கிறது என்னது? எப்பயுமே அடி அடுக்கு அந்த அடுக்கு வந்து அதுக்கு சமனான நம்பரா இருந்துச்சுன்னா அது 1 இருக்கும். அப்ப இது வந்து b-ஆ இருக்கும். அப்ப இதுல பாரு 3 இன் 2. அப்ப இந்த 2 கொண்டு நான் என்ன செய்யலாம்? முன்னுக்கு எழுதலாம். அப்ப இது என்ன வர போகுது? 2 log 3 3ஆம் அடுக்கு. அப்ப இது வந்து என்ன வர போகுது? 2 தர 3 3ஆம் அடுக்கு. log 3 3ஆம் அடுக்கு நாங்க எப்படி எழுதலாம்? 1 எழுதலாம். ஆகவே விடை என்ன? 2. அடுத்தது பாரு பாப்போம்.
100 கிலோமீட்டர் பெர் மணித்தியாலம் எனும் சீரான கதியில் செல்லும் ஒரு வாகனம் 25 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு எடுக்கும் நேரத்தை காண்க. ஃபர்ஸ்ட் தெரியும் கதி சமன் என்னது? தூரத்தின் நேரம். கதி சமன் தூரத்தின் நேரம் எனக்கு தெரியும். அப்ப கதி சமன் தூரத்தின் நேரம்ன்றதை நான் ஃபர்ஸ்ட்டுக்கே போட்டுருவேன். எனக்கு கேள்வி என்ன கர்மமோ அதை பற்றி எல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். கதி என்ற எனக்கு என்ன தெரியும்? தூரத்தின் நேரம். அப்ப கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். சரியா? அப்ப கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். அப்ப கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் என்றா இங்க வந்து என்ன தரவு இருக்கு? 100 கிலோமீட்டர். அலகுகள் எல்லாம் பார்க்கணும் கட்டாயம். 100 கிலோமீட்டர் பெர் அவர் எடுதான் இருக்கு. அப்ப 100 கதி தந்தாச்சு கிலோமீட்டர் பெர் அவர் சமன். அடுத்தது என்ன சொல்லிருக்கு? தூரம் தந்தாச்சு. தூரம் என்ன தந்திருக்கு? 25 கிலோமீட்டர் தூரம். அப்ப 25 கிலோமீட்டர் தூரம் 25 கிலோமீட்டர். அலகுகள் முக்கியம். இப்ப நேரம் தான் கேட்டு. அப்ப நேரத்தை கீழே போடுவோம். சரி, இங்க இப்ப எனக்கு நேரம் தானே காணணும். அப்ப நேரத்தை வந்து நான் என்ன செய்யணும்? எழுவாயாக்கணும். அப்ப இங்க பிரிக்கிற நேரம் சமனுக்கு இங்கால போய் என்ன செய்யும்? பெருக்கும். ஆகவே நேரம் சமன் இங்க பெருக்கிற 100 அங்க வந்து என்ன செய்யும்? பிரிக்கும். ஆகவே 25 கிலோமீட்டரின் கீழ் 100 கிலோமீட்டர் பெர் அவர். திருச்சி என்ன வரும்? 1 4 அவர். 1 4 அவர் என்ன? 0.25 அவர். காவாசி அவர் என்ன எவ்வளவு? 15 நிமிஷம். பதினைந்து நிமிடம். சரியா? ஜாயின் ஆகினா உடனே உள்ள வந்தோன்னு நீங்க மியூட் பண்ணுங்க. மியூட் பண்றதை மறந்து போட்டு நீங்க இருந்தீங்கன்னா மற்றாக்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. அடுத்தது பார். ஒரு முக்கோணியின் இரு அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 100 எனின் எஞ்சியுள்ள அகக்கோணத்தின் பருமனை பாகையில் எழுதுவோம். எனக்கு தெரியும் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? 180. அப்ப இது ஏ பாகை, இது பி பாகை, இது சி பாகை இருந்துச்சுண்டா ஏ பாகை பிளஸ் பி பாகை பிளஸ் சி பாகை வந்து எனக்கு தெரியும் 180 பாகை என்று தெரியும். அதுல அவன் சொல்லியிருக்காங்க இரு அகக்கோணங்களும் கொடுத்து ஏ பி என்ற இரு அகக்கோணங்களும் இதுவும் சேர்த்து 100. அப்ப விழா 100 பிளஸ் சி பாகை நம்ம 180 பாகை. இந்த கூட்டுறவு இது வந்து என்ன செய்யும்? கழிக்கும். கழிச்சு என்ன நடப்போகுது? சி பாகை சமன் 180 பாகை சாய 100 பாகை. ஆகவே 80 பாகை. ஓகே பார். அடுத்தது பார். ஒரு வர்த்தக நிலையம் ஞாயிற்றுக்கிழமை பெற்ற லாபம் திங்கட்கிழமை பெற்ற லாபத்திலும் பார்க்க 20% கூடியதாகும். சரியா? திங்கட்கிழமை பெற்ற லாபம் 8000 ஞாயிற்றுக்கிழமை பெற்ற லாபத்தை காணுங்க. அப்ப இது 2 வழியில காணலாம். ஒரு வழி வந்து எனக்கு தெரியும் டைரக்டா காண்றது. இன்னொரு வழி வந்து என்னது? ஞாயிற்றுக்கிழமை லாபத்தை கண்டு இந்த லாபத்தை கண்டு இதோட வந்து என்ன செய்யலாம்? கூட்டலாம். அப்ப கொஞ்சம் பாரு, எனக்கு உனக்கு ஈஸியா இருக்கிறது வந்து நீ லாபத்தை கண்டு கூட்டுறதுதான் உனக்கு ஈஸியா தெரியும். அப்ப நீ ஈஸியா அதே செய்யும். அப்ப வந்து பாரு, இதுல வந்து சொல்லியிருக்கேன் என்னது? ஒரு வர்த்தக நிலையத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமை பெற்ற லாபம் வந்து திங்கட்கிழமை பெற்ற லாபத்திலும் பார்க்க 20% கூடவா? சரியா? அப்ப திங்கட்கிழமை பெற்ற லாபம் 8000 என்றா
திங்கட்கிழமையை விட ஞாயிற்றுக்கிழமையில 20% கூட. அந்த 8000 விட கூட பெருமானம் தான் எங்களுக்கு வரப்போகுதுன்னு தெரியும். சரியா? அப்ப எங்களுக்கு தெரியும் 8000 ரூபாய். இது பாக்குறது சதவீதம் வந்து என்னது பாப்பேன்னு சொன்னா 100 வீதத்துக்கு பாப்பேன்னு சொன்னேன். அப்ப 20 வீதம் கூட என்றா 8000க்கு 8000 ரூபாய்க்கு வந்து 20 வீதம் கூட. 8000 ரூபாய்க்கு 20 வீதம் என்றா என்ன அர்த்தம் வந்து 100 ரூபாய்க்கு வந்து 20 ரூபாய் லாபம். பதைக்க வேணாம். 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் லாபம் தர 8000 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் பார்ப்போம். சரியா? அப்ப 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் லாபம் தர 8000 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் என்றா இங்க பாரு. ஃபர்ஸ்ட் இங்க கீழே 2 சைபர், இங்க 2 சைபர் வெட்டுவாங்க. 16 1600 ரூபாய். சரியா? 1600 ரூபாய் லாபம் வரும். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த 8000 விட 20 வீதம் கூட. அப்ப என்ன செய்யணும்? 1600 8000 கூட்டணும். 8000 பிளஸ் 1600. அப்ப லாபம் வந்து கேட்டது என்னது? ஞாயிற்றுக்கிழமை பெற்ற சாரி மியூட் பண்ணுங்க. அவன் கேட்டிருக்கிறது என்ன? ஞாயிற்றுக்கிழமை பெற்ற லாபம் திங்கட்கிழமை பெற்ற லாபத்திலும் பார்க்க 20 வீதத்தால் கூடியதான். திங்கட்கிழமை பெற்ற லாபமே 8000 ரூபாய். திங்கட்கிழமை பெற்ற லாபம் 8000 ரூபாய். அதோட அதை விட 1600 ரூபாய் வந்து கூட. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ரெண்டையும் கூட்டணும். அந்த கூடின பெருமானம் வந்து 1600 ரூபாய். அதோட 8000 ஏற்கனவே கிடைச்ச லாபம் எப்ப? திங்கட்கிழமை. அப்ப ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சா ரெண்டையும் கூட்டணும். அப்ப 8000 1600 வந்து 9600 ரூபாயா இருக்கும். ரூபான்னு போடணும். ரூபா போடாட்டி ஒரு மார்க்ஸ் இல்ல. சரியா? ரூபா போடணும் கட்டாயம். ரூபா போடாட்டி ஒரு மார்க்ஸ் இல்ல. அழகு முக்கியம். அவனுக்கு தெரியுமா நீ என்ன அழகு வச்சு போட்டுட்டு இது செய்யறேன்னு தெரியாது. அதனால அழகுகள் வந்து கட்டாயம் போடணும். சரி, உனக்கு இப்படி கூட்டிக்கான்றது சில நேரம் வந்து பிழைச்சிட்டு அதாவது மறந்துட்ட கூட்டுறதுக்கு இப்ப கண்ட 1600 விட்டுட்டேன்டா அதுல உனக்கு பிள்ளை வந்துருந்தானே. அப்படி பிள்ளை வராம இருக்கணும்னா என்ன செய்யணும்டா? இன்னொரு வழி இருக்கு. இப்ப வந்து பாரு, 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் லாபம். அதான 20 வீதம் லாபம்ன்றது. அப்ப 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் லாபம்டா. இப்ப 100 ரூபாய் பொருள்ல நான் 20 ரூபாய் லாபம் வச்சு வித்தா என்ன விலைக்கு விற்பேன்? சொல்லுங்க. 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் லாபம். அப்ப நான் 20 ரூபாய் லாபம் வச்சு விற்க போறேன். அப்ப என்ன விலைக்கு விற்பேன்? 120 ரூபாய். 120 ரூபாய். அப்ப இங்க பாருங்க, 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் லாபம்னா 120 ரூபாய். ஆகவே 100 ரூபாய் சாமான வந்து நான் 120 ரூபாய்க்கு விற்கிறேன். ஆகவே 8000 ரூபாய்க்கு 8000 ரூபாய் எத்தனை ரூபாய்க்கு வீழ்பட்டு பண்றோம். அப்படி அந்த மாதிரி பாக்குறது. அப்ப இதை நாங்க டிரெக்டா பார்த்த உடனே என்ன நடக்க போகுது? உங்களுக்கு டிரெக்டான விட உங்களுக்கு வர போகுது 18 96. சரியா? தேவையானதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சும்மா சிதம்பரம் சர்க்கிள்ல போய் பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இங்க வரல. தியேட்டர்ல படம் ஓட்டி விட இல்ல. தேவையானதெல்லாம் நோட் பண்ணுங்க. இது நீங்க 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பிள்ளைல உங்களுக்கு எழுது ஓட்டம் இப்படி பார்த்துட்டு இருக்கிறது. எழுது பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நீங்க 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பிள்ளை இல்ல. நீங்க இப்ப எக்ஸாம் எழுத போறாங்க. அப்ப உங்களுக்கு எது தேவை எது தேவை இல்லைன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப அந்தந்த இதுகளை வந்து நோட் பண்ணணும். அது சொல்லைகளை வந்து நோட் பண்ணக்கூடாது. விளங்கி எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு நோட் பண்ணணும். சரியா? அடுத்தது பார். x into x plus 2 x square எனும் இரு அச்சரந்த கோவைகளின் பொது மடங்குகளில் சிறியதை காணுங்க. கோமாசிக்கான என்ன செய்யறாங்க? முதன்மை காரணிகள் பெருக்குமானது இருந்தாங்க. இப்ப x into
எக்ஸ் பிளஸ் டூ உண்டா இதை நாங்க எப்படி எழுதுவோம் எக்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் டூ எழுதுவோம் இது தனியா அதே மாதிரி எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கத்தை எப்படி எழுதுவோம் எக்ஸ் இன்டு எக்ஸ் எழுதுவோம் அப்ப இங்க எக்ஸும் எக்ஸும் கோமஸ் பண்றது அப்படித்தானே எக்ஸும் எக்ஸும் போது மிச்சது ரெண்டு மிஞ்சி இருக்கு ஆகவே என்ன செய்யணும் எக்ஸும் எக்ஸும் பொதுவான எக்ஸை கொண்டு வந்து முதல்ல போடுவோம் தர மிஞ்சி இருக்கிற எக்ஸ் தர மிஞ்சி இருக்கிற எக்ஸ் ஆக ரெண்டு கோமஸ் பண்றது தெரியும் தானே அது தெரியலன்னா சொல்லுங்க அடிப்படையில் சொல்லுவோம் எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் ஆக ரெண்டு இதான் வந்து என்ன இருக்கு இதுக்கு கோமாசியா இருக்கு பொது மடங்குகளில் சிறிய பொது மடங்குகளில் சிறிய என்ன அர்த்தம் ரெண்டுக்கும் வந்து பொதுவா இருக்கக்கூடிய அது வந்து ரெண்டுக்கு இதாலேயும் இது வகுப்படக்கூடும் இதாலேயும் இது வகுப்படும் இப்ப இதால வகுத்தாலும் இது வகுப்படும் இதால வகுத்தாலும் இது வகுப்படும் வகுப்படக்கூடிய சிறிய சரியா கோமாசி பொது மடங்குகளில் சிறிய சரியா நோட் பண்ணு சொல்ல மாட்டேன் நீதான் நோட் பண்ணணும் சார் அடைப்பு போடணும் அடைப்பு கட்டாயம் போடணும் அடைப்பு போடாட்டி எப்படி இதாண்டு தெரியும் பாருங்க இதுல வந்து பாருங்க எக்ஸ் ஆக ரெண்டுன்றது வேறு எக்ஸ் ஆக ரெண்டுன்றது ஒரு பெருமானம் சரியா எக்ஸ்ன்றது அதை பெருக்கிட்டு இருக்கு இல்ல நீ இதை இன்னும் பிரிச்சு கொடுக்க போறீங்கன்னா உள்ளுக்குள்ள தனித்தனியா பிரிக்கி எழுது அப்ப நீங்க என்ன பேர போகுது எக்ஸ் இந்த கணம் ரெண்டு எக்ஸ் வர்க்கம் அது உனக்கு தேவையில்லாத வீங்கினவே அவன் அந்த மாதிரி உனக்கு கேட்கவும் இல்லை நீ இதை பிள்ளையா இதுல ஒரு பிள்ளைய போட்டுட்டு உனக்கு இது மட்டும் ஒரு மாசம் தான் போடுவான் 2 மாசம் போட மாட்டா நீங்க கடைசியில பிள்ளை விட்டதால அப்ப என்ன செய்யணும் நீ இதோடயே விட்டுரு இதுக்கு தேவையில்லாத வீங்கின வேலைகளுக்கு போவாது என்ன சொல்றது நாய் அடிச்சு சுமந்த கதைன்ற மாதிரி தேவையில்லாம நீ வந்து என்ன செய்யாத அதுக்குள்ள கிண்ட போவாது அதுல இருக்கிற மாதிரியே அவன் இப்படி காட்டுக என காட்டுக என்று கேட்டா மட்டும் அப்படி காட்டப்பாரு இல்லாட்டி வந்து என்னது எங்களுக்கு அந்த பக்கம் நாங்க தலைவச்சு கூட படுக்க மாட்டோம் சரியா அடக்குமொழி போடாட்டி அது வேற அது வந்து என்னது அது எக்ஸோட வந்து எக்ஸக 5 எக்ஸக 5 எப்படி வந்துச்சு நீங்க அடுத்த வேலைக்கு போறீங்க போல பாப்போம் அடுத்த கேள்வியே பாருங்க அடுத்த கேள்வியே பாருங்க எக்ஸ் வர்க்கம் சக 3x சய 10 என் காரணிகளை காண்க எக்ஸ் வர்க்கம் சக 3x சய 10 அப்ப காரணியை காண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும் பெருக்கும் போது இது ரெண்டே பெருக்கி 10x வர்க்கம் வரணும் கூட்டும் போதோ கழிக்கும் போதோ 3x வரணும் என்னென்ன பெருமானம் வர சொல்லுங்க பெருக்கும் போது 10x வர்க்கம் வரணும் கூட்டும் போது 3x வரணும் சொல்லுங்க மறை 10x வர்க்கம் தானே சார் சாரி மறை 10x வர்க்கம் பெருக்கும் போது மறை 10x வர்க்கம் வரணும் கூட்டும் போது சக 3x வரணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதால பெருக்கைக்குள்ள வர்றது இங்க இருக்கும் போடுவோம் அது பெருக்கும் போது விளம்பரம் வரணும் கூட்டும் போது சக 3x வரணும் என்னென்ன ரெண்டு தானத்தை பெருக்கினா அது வரும் 5x 5 மறை 5x 2x இதுல எது மறை எது நேர் 2 விளங்கல 5 மறை 5 பிளஸ் 5 பிளஸ் 2 மறை ஏனென்றா எனக்கு தெரியும் ரெண்டு பெருமானத்தை வந்து நான் ஒவ்வாத குறிய கூட்டும் போது எனக்கு தெரியும் பெரிய தானத்தின குறிய போட்டு என்ன செய்வேன் கழிப்பேன்
அப்ப ஒவ்வாத குறி என்றீங்களே சகவும் சயவும் ஒவ்வாத குறி. அப்ப என்ன செய்வோம்? பெரியதான இந்த குறியை போட்டு கழிக்கலாம் எனக்கு வரும் சக 3x வரும். சக 5xல இருந்து சய 2x போனா சக 3x மாறி போட்டி இங்க சயவ போட்டி இங்க சக போட்டின்னா சய 3x வந்துடும். சரியா? அப்ப எங்களுக்கு தேவை சக 3x. ஆகவே 5 தர 2 இங்க பாரு 5 தர 2 I2 10 அனஞ்சு பாரு சகதர சய சய அப்ப I2 10x இருக்கா கூட்டினோம்டா 5ல 2x போச்சுன்னா 3x. சரியா? அப்ப இங்க பாரு x வர்க்கம் சக 5x சய 2x சய 10. ஆகவே x பொது எடுக்கலாம். இதுக்குள்ள வந்து x பொது எடுத்தோம்னா x ஆக 5 இதுக்குள்ள வந்து சய 2 பொது எடுக்கலாம். சய 2 பொது எடுத்தோம்னா x ஆக 5. சரியா? ஏன் சய 2 பொது எடுத்துட்டேன். சய 2 இங்க எடுத்துட்டா ஒரு x இங்க சய 2 எடுத்துட்டா சய 2 தர 5 தான் சய 10. இங்க சய வந்துராது இது மாதிரி இங்க வந்து என்னது சகதான் வருது. சரி இங்க பாரு இப்ப இதுக்குள்ளேயும் சக x ஆக 5 இதுக்குள்ளேயும் சக x ஆக 5 அப்ப ரெண்டுக்குள்ளேயும் x ஆக 5 பொது எடுத்துட்டா இங்க இருக்கிறது x சய 2 இவ்வளவுதான் இதுல செய்ய முடியும். சரியா? இவ்வளவுதான் சமன் போட்டு கொண்டு வாங்க. கணக்கு செய்யல கட்டாயம் சமன் போட்டு வந்தா அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப இவ்வளவுதான் செய்யலாம். இதுவே இங்க இதுல சமன் சைவர் உங்களை தந்துட்டான்டா சமன் சைவர் நீங்க தந்துட்டான்டா இங்க நீ சமன் சைவர் போட்டு என்ன செய்யணும்? விடையை கண்டு கொடுக்கணும். சமன் சைவர் தந்தா இதுக்கு விட இல்லை இது தந்தா x 5 சமன் சைவர் அல்லது x 2 சமன் சைவர் போட்டு அப்ப x சமன் சய 5 சக 5 இஞ்சால வந்து சய 5 இங்க சய 2 இஞ்சால வந்து சக 2 அப்ப x சமன் அல்லது ஓஆர் தான் பெரும் வராது 2 ஒரே நேரத்துல எடுக்காது அல்லது x சமன் 2 வரும். சரியா? அது சைவர் 2 தந்தா மட்டும் இதுல சைவர் 2 தர இல்ல அது குலாத்தோட விட்டா சரி காரணி படுத்து வேண்டாம் காரணியை மட்டும் காண்டா சரி. சரியா? தீர்க்க வர்றதுக்கு தான் அந்த சைவர் வரும். அப்ப சைவர் போட்டு செஞ்சா x க்கு பெருமானத்தை கண்டுபிடிப்போம். தீர்க்க ரெண்டா x க்கு பெருமானத்தை கண்டுபிடிப்போம். இதுக்கு முதல் கேள்விக்கு x வர்க்கம் சக 2x ன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முதல் கேள்விக்கு x வர்க்கம் சக 2x வராது. இதுல மெசேஜ்ல இதுல சட்ல போட்டாங்களுக்காக சொல்றேன் பாருங்க. இதுக்கு முதல் கேள்விக்கு வந்து x வர்க்கம் இல்ல அது x வர்க்கம் x சக 2 இதை நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா x ன் கனம் தான் வரும். சரியா? x வர்க்கம் இல்ல x ன் கனம் சக 2 x வர்க்கம் இதுதான் வரும். இப்படி நீங்க விரிச்சொல்லை கொடுத்தீங்கன்னா பிராக்கெட் இல்லாம விரிச்சொல்லை கொடுத்தா இந்த மாதிரி தான் வரும். சரியா? அப்படி நீங்க எழுத தேவை.
நீ பாப்பா இந்தா எடுத்துட்டு போ. ஓகே. A, B எனும் இரு நிகழ்ச்சிகள் தம்முள் புறநீங்குவனவாகும். PA சமன் PB சமன் 1/5 ஆகவும் இருப்பின் PA 1 B டேஷை காண்க. முதல்ல சொல்லுங்க, தம்முள் புறநீங்கு நிகழ்ச்சி என்றா என்ன? தம்முள் புறநீங்கு நிகழ்ச்சி என்றா என்ன? தம்முள் புறநீங்கு நிகழ்ச்சி என்றா என்ன? தம்முள் புறநீங்கு நிகழ்ச்சி என்றா A இடைவெட்டு B வந்து பூஜ்ஜியமா இருக்கும். அதாவது A இடைவெட்டு B வந்து இல்ல. அதாவது வந்து எப்படி சொல்றது, P A இடைவெட்டு B வந்து என்ன இருக்கும்? பூஜ்ஜியமா இருக்கும். அது ஒரு சூனியத்தோட. அதாவது வந்து எப்படி இருக்கும்டா, ஒரு வெண்தறி படத்துல நீங்க கீர்னீங்கடா, முதல்ல நார்மலா நாங்க கீரைக்குள்ள எப்படி கீறுவோம்? இப்படி இது A இது B என்று கீறுவோம். சரியா? ஆனா தமிழ் புறநீங்க நிகழ்ச்சியில என்ன நடக்கும்டா, இப்படி வரும். A தனியே இருக்கும், B தனியே இருக்கும். ஏக்கும் பிக்கும் பொதுவான நிகழ்ச்சி வந்து இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு இது ஏயா இருக்குண்டா, இது பியா இருக்கு. அப்ப ஏக்கும் பிக்கும் வந்து பொதுவான நிகழ்ச்சி வந்து இருக்காது. உதாரணத்துக்கு வந்து ஒரு நாணயத்தை எடுத்து சுண்டுறோம்டா, அதுல விழப்போறது வந்து ஒன்று தலையா இருக்கும் அல்லது பூவா இருக்கும். தலையும் பூவும் ஒரே நேரத்துல விழாது. விழப்போறது வந்து தலையா இருக்கும் அல்லது பூவா இருக்கும். அப்ப இதுல வந்து தமிழ் புறநீங்க நிகழ்ச்சி என்ன நடக்கும்? தமிழ் புறநீங்க நிகழ்ச்சி என்றா A 1 B வந்து A இடைவெட்டு B வந்து சூனியத்தோடையா இருக்கும். அப்ப A இடைவெட்டு B வந்து இருக்காது. அப்ப நார்மலா எனக்கு தெரியும் A 1 B A 1 B குரிய சமன்பாடு என்ன? PA plus PB minus PA இடைவெட்டு B. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஞாபகம் என்ன சொல்றது, எழுதி, அதாவது ஞாபகம் வச்சு இது பண்ணக்கூடியதான் இது. சரியா? இப்போ PA 1 பிக்கு வந்து PA சக PB சய P இடைவெட்டு B. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா PA வந்து 1/5 தந்தவன், PB வந்து 1/5 தந்தவன், PA இடைவெட்டு B வந்து என்ன? தமிழ் புறநீங்க நிகழ்ச்சி என்றால் என்ன நடக்கும்? இது வந்து பூஜ்ஜியமா இருக்கும். இது வந்து பூஜ்ஜியம். ஆகவே 2/5. 2/5 என்னது? PA 1 B. அப்ப PA 1 டேஷ் என்றது என்னது? PA 1 B டேஷ் என்றது என்ன இருக்கும்? மொத்த நிகழ்ச்சியில இருந்து PA 1 B கழிக்கிறதுக்கு சமனா இருக்கும். அப்ப 2/5 கழிக்கிறதுக்கு சமனா இருக்கும். கழிச்சோம்னா எத்தனை? 5 மேல் 3 இருக்கும். விளங்காட்டிக்கு 5 மேல் 3 இருக்கும். அடுத்ததை பார்ப்போம். ஒருவரின் ஆண்டு வருமானத்தின் முதல் 5 லட்சம் ரூபாவிற்கு
வருமான வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கும் அதே வேளை அடுத்த 5 லட்சம் ரூபாய்க்கு 5% வருமான வரி வழங்கப்படுகிறது. அப்ப அவர் வந்து 6 லட்சம் ஆண்டு வருமானத்தை உழைக்கும் ஒருவர் செலுத்த வேண்டிய வருமான வரியை காண்க. இப்போ முதலாவது 5 லட்சத்துக்கு வந்து வரி இல்லை, அடுத்த 5 லட்சத்துக்கு வந்து 4% வரி. அப்ப அவர் வந்து எடுக்கிற பணத்துல வந்து வரி இல்லாத பணம் எவ்வளவு? 6 லட்சத்துல வரி இல்லாம இருக்கிற பணம் எவ்வளவு? 1 லட்சம். வரி இல்லாம இருக்கிறது 5 லட்சம். 5 லட்சம். பாருங்க, ஒருவரின் ஆண்டு வருமானத்தில் முதல் 5 லட்சத்திற்கு வருமான வரி இல்ல. அப்ப அவர் உழைக்கிறது வந்து 6 லட்சம், அதுல 5 லட்சத்துக்கு வந்து வருமான வரி இல்ல. ஆகவே வரி கட்ட போறது வந்து 1 லட்சத்துக்கு. சரியா? வரி கட்ட போறது வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு. அப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு வரி 4% வரி. 100 ரூபாய்க்கு 4 ரூபாய் தர 1 லட்சத்துக்கு எவ்வளவு? ஆகவே இங்க 2 சைவர், இங்க 2 சைவர். ஆகவே 4000 ரூபாய் வரி கட்ட போறாரு. அவ கேட்கிற கேள்வி என்ன கேட்டிருக்கு? 6000 செலுத்த வேண்டிய வருமான வரியை காண்க. அப்ப அவர் கட்ட வேண்டிய வருமான வரி எவ்வளவு? 4000 ரூபாயா இருக்கும். அவர் வந்து மொத்தமா வந்து அவ்வளவுக்கும் வரி கட்ட இல்லை. முதல் 5 லட்சத்துக்கு வந்து வரி விலக்கு. அப்ப அவர் மொத்தமா வந்து இருக்கிற அவருக்கு வந்து 6 லட்சத்துக்கு வந்து இவ்வளவு வரி என்றதுதான் கேள்வி. அப்ப எவ்வளவு இருக்கு? 4000 இருக்கு. டிஎனுக்கு வெஸ்டனுக்கு சமன்பாடு சொல்லுங்க. AR AR N1 N1 SNக்கு வந்து SNக்கு என்ன? A 1/6 என்னாம் அடுக்கின் கீழ் சொல்லுங்க. 1/6 R ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இதை நான் மாறியும் எழுதலாம். அப்படி 6 என்னாம் அடுக்கு சாய 1 கீழ் R சாய இங்க என்ன எழுதுறோமோ அங்க இங்க எழுதணும். 1ஓட கூட இருந்துச்சுன்னா இது, 1ஓட கூட இருந்துச்சுன்னா இது, R என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து எழுதி கொள்ளணும். இப்ப இதுல வந்து பொது விகிதத்தை காணட்டான். பொது விகிதம் என்ன செய்யணும்? 2ஆம் உறுப்பு 1ஆம் உறுப்பால கழிக்கணும். கழிக்கணுமா? அது கூட்டல் விருத்தி. இது பெருக்கல் விருத்தி. 18 6ஆல பிரிச்சா பொது விகிதம் எத்தனை? 3. சரியா? முதல் உறுப்பை காண்க. அப்ப T1 காணணும். T1 சமன் A இதுல A என்றது என்ன? முதல் உறுப்பு. A என்றது முதல் உறுப்பு. அப்ப எனக்கு தந்த தரவின்படி எனக்கு என்ன தெரியும்? 2ஆம் உறுப்பும் 3ஆம் உறுப்பும் தெரியும். இப்ப நான் 2ஆம் உறுப்பை கொண்டு இதுல போட்டேன்டா. T2 சமன் A வந்து காணணும். R வந்து பொது வித்தியாசம் என்ன தெரியும்? 3. T2 வழியா என்ன பதிலா 2 சாய 1 என்ன பதிலா 2. சரியா? விளங்குதா? என்ன பதிலா 2. ஆகவே T2 க்கு வந்து எனக்கு என்ன தெரியும்? தந்த தரவுல T2 என்ன? 6. ஏன் 2ஆம் உறுப்பு 3ஆம் உறுப்பு தான் எங்களுக்கு தந்திருக்கு. ஆகவே T2 என்றது என்னது? 6. 6 சமன் A தர 3 2 சாய 1 1. அப்ப 3. அப்ப இந்த பெருக்கிற முடிஞ்ச வந்து பிரிக்கும். ஆகவே A சமன் என்ன? 6 × 3. ஆகவே 2. விளங்காடிகள் இதுக்கு எஸ்எனுக்கு தேவையில்லை. எஸ்என் இங்க தேவையில்லை. நான் அந்த இதை ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன்.
விளங்காட்டி கேளுங்க. இதுல இன்னொரு கேள்வியை பார்த்து முடிப்பாங்க. அது வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது அமைப்பு சம்பந்தமான கேள்வியை பார்ப்போம். ஓகே, இதுல பாருங்க ஒரு வட்டம் ஒன்று இருக்கு. வட்டத்துக்கு தொடலி வரைஞ்சா சரி, வட்டத்துக்கு தொடலி வரைகிறத விடுவோம். முதல்ல ஒரு வட்டத்துக்கு சரியா, இப்படி ஒரு வட்டம் இருக்கு. இந்த வட்டத்துல பரிதியில 2 புள்ளி யாதாயம் இரு புள்ளியில இருந்து வட்டத்துல யாதாயம் இரு புள்ளியில இருந்து பரிதியில எதிரமைக்கிற கோணம் என்னவா இருக்கும்? எதிரமைக்கிற துண்ட கோணங்கள் என்னவா இருக்கும்? இந்த கோணம் என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். அது விளங்குதா? ஒரு வட்டத்துல யாதாயம் 2 புள்ளியில இருந்து பரிதிக்கு அமைக்கிற கோணங்கள் வந்து துண்ட கோணங்கள் வந்து என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். சரியா, இதுல அவன் தந்த படத்தின்படி அவன் தந்த படத்தின்படி Q R S T P. இப்ப சொல்லு, அவன் தந்த படத்தின்படி எந்தெந்த கோணம் சமனா இருக்கும்? இந்த கோணமும் சமன். ஆகவே இது 25 பாகண்டா, இது 25 பாகம். சரியா, அடுத்து 45 பாக கோணத்தை பாரு. இது 45 பாகண்டா, இந்த 2 புள்ளி, அதாவது இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் வச்சு வட்டத்தின் பரிதியில் அமைக்கிற கோணம் என்னது? துண்ட கோணங்கள். இதுவும் இது. ஆக இது 45ன்னா இது 45 பாகம். சரியா, அடுத்தது பாரு. இது தொடலி என்று தந்திருக்காங்க. பிடி என்பது தொடலி என்று தந்திருக்காங்க. தொடலியில வட்டத்தின் தொடலியில இருந்து அதாவது வட்டத்தின் தொடலி வந்து வட்டத்தை சந்திக்கிற புள்ளியில இருந்து வரையப்படுற நானுக்கு எதிர வட்டத்தின் பரிதியில் அமைக்கிற கோணம் வந்து என்ன இருக்கும்? ஒன்று விட்ட துண்ட கோணமா இருக்கும். அதாவது வந்து சொல்றேன், இப்ப இது வந்து என்னது? தொடலி, வட்டத்தின் தொடலி
அந்த தொடர்புள்ளி இருக்குதானே, வட்டத்தை தொடர புள்ளி இருக்குதானே, அதுல இருந்து நீ ஒரு நான் வரைஞ்சியண்டா, எங்கேயாச்சும் ஒரு நான் வரைஞ்சினா அந்த வட்டத்தின் தொடலிக்கும் அந்த நானுக்கும் இடையிலான கோணம் வந்து இந்த தொடலிக்கு இந்த பக்கம் எதிரமைக்கிற இந்த 2 புள்ளியை வச்சு எதிரமைக்கிற கோணத்துக்கு சமம். அப்ப என்னது, இது வந்து இடத்துக்கு சமனா இருக்கும், 45 பாகைக்கு சமனா இருக்கு. சரியா, இது ஒன்று விட்ட துண்ட கோணம்னு சொல்றது. அதாவது வந்து வட்டத்தின் நான் வட்டத்துல தோன்ற புள்ளி தொடுப்புள்ளி இல்ல இருந்து நாங்க வரைகிற நான் இருக்கு தானே, வட்டத்துக்கு வரைகிற நான் இருக்கு தானே, அது வந்து வட்டத்தின் தொடலிக்கும் அந்த நானுக்கும் இடையிலான கோணம் வந்து இந்த இந்த நாளுக்கு பேரிகை இந்த பக்கம் இருக்கிற வில்ல பரிதில் அமைக்கிற கோணத்துக்கு வந்து சமனா இருக்கும். அப்ப இது 45 இது 45, இது ஒன்று விட்ட துண்ட கோணம் என்று நாங்க சொல்றோம். அதே இது பாரு, அதே தொடுப்புள்ளியில இது ஒரு நாள். அப்ப இந்த கோணம் இந்த 2 புள்ளியை வச்சு அமைக்கிற இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்தா சரியா இருக்கும். அந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனா இருக்கு. இப்ப அவங்க கேட்ட கேள்வி வந்து இது எக்ஸ். சரியா, அப்ப எக்ஸ் தான் எங்கள்கிட்ட கேட்டாங்கடா, எனக்கு தெரியும் இது வந்து 45 பாகை, இது வந்து 25 பாகை. ஆகவே இது வந்து எத்தனை பாகையா இருக்கும், இது 45, 55, 65, 70 பாகை. 70 பாகைன்னா இது வந்து 110 பாகை. முக்கோணத்துல கோணம் இது 110 பாகைன்னா இந்தியாவில என்னவா இருக்கு, ஒரு முக்கோணத்துல என்ன நேர்கோட்டில் அடுத்த கோணங்களும் கொடுத்தவை 180. ஆகவே இது 70 பாகையா இருக்கும். அப்ப 70 பாகை என்றால் இது 70 பாகை, இது 45 பாகை என்றால் எனக்கு தெரியும் இது எத்தனை பாகையா இருக்கும், 180 பாகை சாய 70 பாகை சக 45 பாகை சமன் எக்ஸ். அவ எக்ஸ் சமன் என்ன, 180 இருந்து 70 45 115 கழிச்சமெண்டா 65. சரியா, 65 பாகை. Recording stopped. ஓகே, நாங்க மிச்சது வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்றைக்கு இதோட நாங்க இத முடிச்சுக்கொள்வோம்.